குருத்துவ அருட்பொழிவு கொண்டாட்டம். திருத்தொண்டர் அறிமுகம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன் என்று எரேமியாவை அன்று அழைத்த இறைவன் இன்றும் தம் மக்களிடமிருந்து தமது பணிக்காக தேர்ந்தெடுத்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி நிலைநாட்டுகிறார். இவ்வாறு தமது பணிக்கு நம் பங்கிலிருந்து இறைவன் அழைத்த சகோதரர் டேனியல் செல்வகுமார் அவர்களின் குருத்துவ அருட்பொழிவு கொண்டாட்டத்தில் பங்கு பெறும் நாம் பேறு பெற்றவர்கள். இறைவனை போற்றி புகழ்ந்து நன்றியுடன் பாடி இக்கொண்டாட்டத்தில் மகிழ்வுடன் பங்கெடுப்போம். 1993 ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி குடியாத்தம் நகரில் ஓர் எளிய குடும்பத்தில் திரு சேகர் திருமதி ஞான சுகுணா இணையருக்கு அழகான ஓர் ஆண்மகனாய் இரண்டாவது குழந்தையாய் பிறந்தார் டேனியல் செல்வகுமார். அவருக்கு உடன் பிறந்த ஒரு மூத்த சகோதரி திருமதி அமுலு இருக்கிறார். அவர் தமது எல்கேஜி முதல் 7ஆம் வகுப்பு வரையிலான ஆரம்ப கல்வியை 1998 முதல் 2007ஆம் ஆண்டு வரை குடியாத்தம் செயின்ட் ஜான்ஸ் பள்ளியில் பயின்றார். 2007 முதல் 2012ஆம் ஆண்டு வரை குடியாத்தம் திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து தமது மேல்நிலை கல்வியை கற்றார். கணினி அறிவியல் பாடத்தில் இளநிலை பட்டப்படிப்பிற்காக 2013ஆம் ஆண்டு குடியாத்தம் திருமகள் ஆலை கல்லூரியில் கட்டிடம் காளையாக காலடி எடுத்து வைத்தார். 3 ஆண்டுகள் வசந்தமான கல்லூரி காலங்கள் முடிந்ததும் தமது வாழ்க்கையின் எதிர்காலம் குறித்து சிந்தித்தார். அப்போது இறை அழைத்தல் அவரை ஆட்கொள்வதை உணர்ந்தார். தான் ஒரு குருவாக உருவாகி மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கை கொண்டார். இவரது விருப்பத்தை அறிந்த இருதயம் ஆசிரியர் அவர்கள் புனித மான்ஃபோர்ட் குருக்கள் சபையின் இறை அழைத்தல் இயக்குனர் அருட்தந்தை அலெக்சாண்டர் அவர்களை அறிமுகப்படுத்தினார். அவரை சந்தித்த பிறகு புனித மான்ஃபோர்ட் குருக்கள் சபையில் சேர்வது என்று முடிவு செய்தார். அந்த முடிவினை தமது வழிகாட்டி அருட் சகோதரி ஜெயக்கொடி அவர்களிடம் தெரிவித்தார். அவரும் அதனை ஏற்றுக்கொண்டு மைசூரில் இருக்கும் புனித மான்ஃபோர்ட் குருக்கள் சபையின் இளம் குருமடத்திற்கு அழைத்துச் சென்றார். 2015ஆம் ஆண்டு இளம் குருமடத்தில் சேர்ந்து பயிற்சியில் இணைந்தார். 2017 மற்றும் 2018 ஆகிய 2 ஆண்டுகள் நவத்துறவியாக பயிற்சி பெற்றார். 2018ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் நாள் சிக்கமகளூரில் தமது முதல் வார்த்தை பாட்டினை இறைவனுக்கு அர்ப்பணித்து துறவற வாழ்வில் முறையாய் தன்னை இணைத்துக் கொண்டார். குருத்துவத்திற்கு அவசியமான தமது மெய்யியல் பட்டப்படிப்பை 2018-2020 ஆண்டுகளில் பெங்களூருவில் உள்ள தர்மாரம் கல்லூரியில் கற்றுத் தேர்ந்தார். குருத்துவ பயிற்சியின் ஓர் அவயமான களப்பணியை 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டுகளில் நவத்துறவியர் மடத்தில் மேற்கொண்டு சிறப்பாக பணியாற்றினார். இறைவனின் பல்வேறு பரிமாணங்களை அறிந்து தெளியும் இறையியல் பட்டப்படிப்பை தர்மாரம் கல்லூரியில் சேர்ந்து படித்தார். 2021ஆம் ஆண்டில் தொடங்கி 2024ஆம் ஆண்டில் முடித்தார். குருத்துவ பயிற்சியின் மற்றும் ஒரு பகுதியான மெய்ப்பு பணி அனுபவத்தை திண்டுக்கல் புனித வனத்து அந்தோனியார் பங்கில் பணியாற்றி பெற்றார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் நாள் தமது நித்திய வார்த்தை பாட்டினை ஏற்றுக்கொண்டு புனித மான்ஃபோர்ட் குருக்கள் சபையில் தன்னை ஓர் நிரந்தர உறுப்பினராக பிணைத்துக் கொண்டார். அதே ஆண்டில் பிப்ரவரி 1ஆம் தேதி லே மறைமாவட்ட PNG மேதகு ஆயர் ரொசாரியோ மெனசஸ் அவர்களால் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டார் டேனியல் செல்வகுமார். பெங்களூரு சிவாஜி நகர்
தூய மரியன்னை பேராலயத்தில் 4 மாதங்களும், மைசூரில் உள்ள இளம் குருமடத்தில் 2 மாதங்களும் திருத்தொண்டராக களப்பணியாற்றினார். இதோ இன்று 2025 ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி நமது மண்ணின் மைந்தர் புனித அன்னாள் இல்லத்தில் உள்ள செயின்ட் ஜான்ஸ் பள்ளியின் முன்னாள் மாணவர் திருத்தொண்டர் டேனியல் செல்வகுமார் அவர்கள் வேலூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு அருள் முனைவர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து டிடி அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார். இறை மக்களாகிய நாம் அனைவரும் இந்த இனிய குருத்துவ அருட்பொழிவில் இணைந்து அவரை வாழ்த்தி மகிழ்வோம். அவருக்காக ஜெபிப்போம்.